Hello students, welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.3, question number 7. Two unbiased dice are rolled once. Find the probability of getting 4 question கேட்டிருக்காங்க. First one, a doublet. Second one, the product as a prime number. Third one, the sum as a prime number. Fourth one, the sum as 1. பார்க்கலாமா? Okay students, first நம்ம என்ன செய்யணும்? இது போல sample space எழுதிக்கணும். If 2 dice are rolled, then sample space S equal to இது போல 1,1 ல ஸ்டார்ட் பண்ணி 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 இதே போல up to 6,6 வரைக்கும் எழுதிக்கங்க. ஓகேயா? இப்போ டோட்டல் ஈவென்ட்ஸ் எத்தனை இருக்குது? N of S equal to 36. அடுத்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ டபுளெட் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏ டபுளெட். இப்போ இதுக்கு ஈவெண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னு எடுத்துக்கலாமா? let A be the event of a doublet. Therefore, event A equal to doublet எப்படி இருக்கணும்? ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கணும். ஓகேயா? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5 and 6,6. Now, N of A equal to, there are 6 elements, 6. Therefore, probability P of A equal to N of A by N of S equal to 6 by 36, which is equal to 1 by 6. Okay. அடுத்து செகண்ட் கொஸ்டின், the product as a prime number. இதுக்கு ஈவெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல பாருங்க, பிராக்கெட்ல 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதோடைய ப்ராடக்ட் தான் உங்களுக்கு என்ன வரணும்? பிரைம் நம்பரா வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 into 1 1 கிடைக்கும். 1 என்ன சொல்லுவாங்க? நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அப்ப இதை விட்டுடலாமா? அடுத்து 1,2, 2 ones are 2, 2 is a prime number. 1,3, 3 ones are 3, 3 is a prime number. 1,4, 4 ones are 4, 4 is a composite number. 1,5, 5 ones are 5, 5 is a prime number. 1,6, 6 ones are 6, 6 is a composite number. அப்ப எதை எடுத்துக்கணும்? 1,2, 1,3 and 1,5. அடுத்து செகண்ட் ரோவ்ல 2,1, 2 ones are 2, 2 is a prime number. பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா 2 ஓட மல்டிபிள். அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் ரோவ்ல 3,1, 3 ones are 3, it is a prime number. பாக்கி எல்லாமே 3 ஓட மல்டிபிள், விட்டுடுங்க. அடுத்து இந்த ஃபோர்த் ரோ பாத்தீங்கன்னா எல்லாமே 4 ஓட மல்டிபிள், எல்லாமே காம்போசிட் நம்பர், அதையும் விட்டுடுங்க. அடுத்து ஃபிஃப்த் ரோவில் 5,1, 5 ones are 5, இதை மட்டும் எடுத்துக்கங்க, பாக்கி எல்லாம் விட்டுடுங்க. அடுத்து சிக்ஸ்த் ரோவில் எல்லாமே 6 ஓட மல்டிபிள் தான். அப்ப என்ன செய்யணும்? விட்டுடணும். இப்ப எதை எழுதிக்கணும்? இப்ப செகண்ட் கொஸ்டின்ல ஈவெண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ let B be the event of the product as a prime number. Therefore, B equal to 1,2, 1,3, 1,5. இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோவில் 2,1 மட்டும் வரும். தேர்ட் ரோவில் 3,1 வரும். ஃபோர்த் ரோவில் எதுவுமே வராது. ஃபிஃப்த் ரோவில் 5,1, சிக்ஸ்த் ரோவும் வராது. Therefore, N of B equal to 1, 2, 3, 4, 5 and 6. Therefore, probability P of B equal to N of B by N of S equal to 6 by 36, which is equal to 1 by 6. Okay? அடுத்து தேர்ட் கொஸ்டின், the sum as a prime number. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 plus 1, 2, 2 is a prime number. 1 plus 2, 3, 3 is a prime number. 1 plus 3, 4, 4 is a composite number. 1 plus 4, 5, 5 is a prime number. 1 plus 5, 6, 6 is a composite number. 1 plus 6, 7, 7 is a prime number. இதே போல எல்லாத்தையும் எழுதிக்கலாமா? இதுக்கு ஈவெண்ட் என்ன எடுத்திருக்கேன்? C எடுத்திருக்கேன். Therefore, C equal to 1,1, 1,2, 1,4, ரொம்ப கவனமா செய்யணும். அண்ட் 1,6
இது ஃபர்ஸ்ட் ரோவில். செகண்ட் ரோவில் 2,1 2,3 2,5. அடுத்து தேர்ட் ரோவில் 3,2 3,4. அடுத்து ஃபோர்த் ரோவில் 4,1 4,3. அடுத்து ஃபிஃப்த் ரோவில் 5,2 5,6. அடுத்து சிக்ஸ்த் ரோவில் 6,1 and 6,5. Okay, now n of c equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Therefore probability p of c equal to n of c by n of s equal to 15 by 36. இப்போ 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். ஸோ 5 by 12. ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. த சம் ஹாஸ் 1. இதோட ஈவெண்ட் நான் டீன்னு எடுத்திருக்கேன். ஸோ லெட் டி பி த ஈவெண்ட் ஆஃப் த சம் ஹாஸ் 1. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த பேரை ஆட் பண்ணீங்கன்னா 1 வரணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது 1,1. அதை ஆட் பண்ணால் 2 வந்துடும் இல்லையா? அப்போ 1 அப்படிங்கிறது இங்கே கிடையாது. அதே போல் லாஸ்ட்டில் 6,6 இருக்கு, ஆட் பண்ணி 12 வரும். அப்போ 2லேருந்து 12 வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போ இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 0. அப்போ இது எப்படி எழுதிக்குவாங்க, இதோடைய n of d equal to 0, n of s 36. ஸோ 0 by 36ன்னு போட்டிங்கன்னா 0 by anything is nothing. அது டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம், therefore probability of event d equal to 0ன்னு போட்டுடலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு எளிமையான கொஸ்டின். எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. எளிமையானது மட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதனால நீங்களும் மறக்காமல் ஒர்க் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதே போல மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோடு சந்திக்கிறேன். Until then, bye.